உங்கள் புதிய பாரதம் தொலைக்காட்சி காமராஜர் பக்கத்தில் அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை சார்பாக கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் விழா மற்றும் செவிலியம் மேல்நிலை கல்வி புதிய பாடப்பிரிவு துவக்க விழா, இந்த நிகழ்ச்சிக்கு நமது பள்ளிக்கு சிறப்பான முறையில் விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு பெருந்தகைகள் வந்திருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்க முதுகலை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி அண்ணா சாலை திரு சேகர் அவர்களை உங்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் இருபால் மாணவ மாணாக்கியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிகளை திறந்து நாமெல்லாம் படிப்பதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. இந்த நாள் தமிழகம் முழுவதும் கல்வி வளர்ச்சி நாளாக அனைத்து கல்வி அலுவலகங்களிலும் சிறப்பாக கொண்டாட அரசாங்கம் நமக்கு கட்டளையிட்டுள்ளது. அந்த அரசாங்கத்தின் ஐயா வணக்கம். அரசாங்கத்தின் உத்தரவுப்படி நம் பள்ளியில் இன்று கல்வி வளர்ச்சி நாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றும் இன்று ஒரு சிறப்பான நாள். நம் பள்ளியில் தொழிற்கல்வி பாடப்பிரிவில் புதியதாக ஒரு பாடப்பிரிவு என்று துவக்கப்பட உள்ளது. கல்வி வளர்ச்சி நாள் என்று இது துவக்கப்படுவது நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பெருமையாக இருக்கின்றது. செவிலியம் நர்சிங் அந்த பாடப்பிரிவு இன்று முதல் நம் பள்ளியில் துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்ம ராசிபுரம் நகராட்சியின் தலைவர் திருமதி பி கவிதா சங்கர் அவர்களை பள்ளியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தது நம் பள்ளியின் வளர்ச்சிக்காக எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு என்ஆர் சங்கர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக உங்கள் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் சுற்றுச்சுவர் கேட் போன்றவற்றையெல்லாம் செய்து நமக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தேவையான போது செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். அதனுடைய தலைவர் கேப்டன் மருத்துவர் ஐயா அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் வரதராஜன் சார் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். பள்ளி மேலாண்மை குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த பள்ளிக்கு தலைமை உரையேற்று இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் நம் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்புரை நடத்தும் செல்வராஜ் அவர்களையும் விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் முதுகலை தமிழாசிரியர் கண்ணன் அவர்களையும் இருபால் ஆசிரியர் சகோதரர்களையும் இருபால் மாணவ செல்வங்களையும் இந்த நல்ல நாளில் வருக என வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். காமராஜருடைய 122வது பிறந்த நாள். நாலடியார் கூற்றுப்படி கல்வியை நாலடியார் என்ன சொல்றாருன்னா மம்மரருக்கு மருந்துன்னு சொல்றாரு. மம்மரருக்கு மருந்து அப்படின்னா என்னன்னா, இந்த பிறவியினுடைய இலி குணங்களை போக்குகின்ற ஒரே மருந்து எதுனா கல்விதான்.
ஆக இந்த மம்மரருக்கு மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனைகள் எதுன்னா பள்ளிக்கூடங்கள். இந்த மம்மரருக்கு மருந்தினுடைய மருத்துவர்கள் யாருன்னா பள்ளி ஆசிரியர்கள். இந்த மம்மரருக்கு மருந்தாகிய இந்த பள்ளிக்கூடங்களை தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட அவருடைய காலத்தில் 5000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் மருத்துவர்கள் தான். நாலடியார் கூற்றுப்படி மம்மரருக்கு மருத்துவர்கள். மம்மரருக்கு மருந்துன்னா என்னன்னா இந்த பிறவியினுடைய இழிகுணங்களை போக்குகின்றது கல்வி. ஆக இங்க இருக்கிற இந்த மாணவர்கள் இன்றைக்கு இந்த நவீன கல்வி முறையை கற்றுக்கொள்வதற்கு அடித்தளமிட்டது யாருன்னா கர்ம வீரர் காமராஜர் தான். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னா ஏற்கனவே பட்டி தொட்டியில் எல்லாம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் அல்லவா, அதனுடைய வளர்ச்சியினுடைய உச்சகட்டம். இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட 14 விலையில்லா பொருட்கள் மாணவர்களுக்கு மடிகணினி, சைக்கிள் மற்றும் சத்துணவுல ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வேண்டும் என்று முட்டை, அது மட்டும் இல்லாம லேபு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லேப் என்று சொல்லக்கூடிய மிக அதிநுட்பமான இணையதள வசதிகளுடன் கூடிய கணினி ஆய்வரங்கம் இதையெல்லாம் இன்னைக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த கல்வி வளர்ச்சிக்கு முதலாக அடித்தளமிட்டது கர்ம வீரர் காமராஜர். அதை மிக நவீன அளவுக்கு எடுத்து சென்றது மாண்புமிகு நமது தளபதியார் ஸ்டாலின் அவர்கள். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க இசைந்துள்ள நமது பள்ளியினுடைய தலைமையாசிரியர் பெருந்தகை திரு மா குணசேகரன் ஐயா அவர்களை கர்ம வீரர் காமராஜருடைய 122வது பிறந்த தின விழாவில் தலைமையேற்று தலைமை உரை நிகழ்த்துமாறு ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களாக இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெற்றோராசிரியர் தலைவர் மற்றும் நகரமன்ற தலைவர், மேலும் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் மற்றும் செயலர், SMC உறுப்பினர்கள், இவர்கள் அனைவரையும் இந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் சார்பாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ற முறையில் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நன்னாளில் இந்த விழா இன்று தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து நல்ல கருத்துக்களும் இன்று முழுவதும் பேச்சு போட்டியாக, கட்டுரை போட்டியாக, ஓவிய போட்டியாக, மேலும் கவிதை போட்டியாக கூட இன்று நமது மாணவ செல்வங்கள் பங்கேற்க இருக்கின்றனர். இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக காலையில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அவருடைய புகழ் பாடும் இந்த நாள் பெருந்தகைகள் இதை நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இன்றைக்கு தமிழகம் முழுக்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய 122வது பிறந்த தினம் பள்ளிகள் முழுவதும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்ம பள்ளியில் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர்களான பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மதிப்பிற்குரிய NR சங்கரையா அவர்கள் ஐயாவுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவர் கேப்டன் டாக்டர் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு வரதராஜன் அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது SMC உறுப்பினர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக முனைவர் கவிதா சங்கர் அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவருக்கு மரியாதை செய்து சிறப்பாக இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
ஐயா ஐயா கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய 122வது கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் லட்டு ஸ்வீட் மாணவர்கள் அவர்களோடு இந்த விழாவை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இனிய விழாவில் முன்னிலை உரையாற்ற நம் பள்ளியினுடைய புரவலர் கேப்டன் ஐயா அவர்கள். கேப்டன் ஐயா இந்த பள்ளிக்காக மிக பெரும் தொண்டு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நான் அவரை 10 ஆண்டு காலமாக இந்த பள்ளியிலே நான் பணி சேர்ந்தது நாள் முதலாக 10 ஆண்டு காலமாக அவருடைய கல்வி பணியை ஆண்டு விழாக்களிலே மாணவர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்களை வழங்குவது, இடைப்பட்ட நாட்களிலே மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில அகராதிகளை வழங்குவது, பள்ளியினுடைய கலை நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிறப்பாக செய்யும் பொருட்டு பட்டதாரி ஆசிரியர் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 ரூபாய் மதிப்பில் பழங்கால தமிழ் இசை கருவிகளை வாங்கி கொடுத்து, அந்த ட்ரம்பெட் என்ற அந்த நவீன பேண்ட் செட் என்ற கருவியும் வாங்கி கொடுத்து மாணவர்களுடைய அந்த கலை ஆர்வத்தை ஊக்கப்படுத்தியவர் ஐயா அவர்களை கர்ம வீரர் காமராஜர் ஐயானுடைய பிறந்த தினத்தில் முன்னிலை உரையாற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் திரு குணசேகர ஐயா அவர்களே, அன்னும் பகலும் அயராது உழைத்து நம்முடைய ராசிபுரம் நகரத்தை முன்னேற்றுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சேர்மன் திருமதி கவிதா சங்கர் அவர்களே, இந்த பள்ளியை மாவட்டத்தில் அளவு மட்டுமல்ல மாநில அளவுடைய மிக சிறந்த பள்ளியாக வர வேண்டும் என்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் என்.ஆர். சங்கர் அவர்களே மற்றும் முன்னாள் மாவட்ட சங்க செயலாளர் வரதாயன் அவர்களே, ஸ்கூல் மேனேஜிங் கமிட்டி தலைவர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என வணக்கம். இன்று 2 நிகழ்வுகள். ஒன்று, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா மற்றும் +2 வொகேஷனல் கோர்ஸ் நர்சிங் ஆரம்ப விழா என்று நடக்கிறது. காமராஜர் பிறந்த விழா அன்று இந்த கோர்ஸ் ஆரம்பிப்பது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த கோர்ஸை பற்றி இந்த காமராஜர் ஐயா இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்கார். நாங்களாம் படிக்கும் பொழுது இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்கார். பெருந்தலைவர் காமராஜர் வந்திருக்கார். மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களும் வந்திருக்கார். ஸோ அத்தகைய பெரியவருடைய காலடி பட்ட இந்த பள்ளிக்கூடம். ஸோ அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது சாலை சிறந்தது. இன்றைய நேரத்தில் நர்சிங் கோர்ஸை பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் தெரியறதில்லை. நர்சிங் கோர்ஸ் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, நோயாளிகள் மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் முதலுதவி தெரிஞ்சிருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் ஏதாச்சும் ஒன்றா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒன்றா, நம்ம தெருவில் ஏதாச்சும் ஒன்றாக்க ஒரு முதலுதவி செய்யக்கூடிய அளவுக்கு நாம் அனைவரும் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அந்த கோர்ஸை இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கம்மி பள்ளிக்கூடம் தான் இந்த கோர்ஸ் இருக்குது. ஆகவே இன்று இது ஆரம்பிக்கிறது. நீங்கள் மாணவர்கள் பயன்படுத்தி நிறைய பேர் இதில் சேர்ந்து பயன்பெற வேண்டும். இது பிற்காலத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் நல்லா உருவாக்கி தரக்கூடிய ஒரு கோர்ஸ். ஆகவே இந்த நர்சிங் கோர்ஸில் சேர்ந்து வொகேஷனல் கோர்ஸ் சேர்ந்து நீங்கள் பயனடைய வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நாம் அயராது உழைத்து இந்த பள்ளியையும் நாட்டையும் முன்னேற்றுவோம். இந்த நர்சிங் கோர்ஸ் ஆரம்பிக்கும் விதமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் கூட ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பே ஆறுயிர் என்ற ஒரு திட்டத்தை சென்னையில் ஆரம்பித்து வச்சார். அதாவது எல்லாருக்குமே, மாணவர்கள், போலீஸு, தீயணைப்புத்துறை மற்றும் வாலண்டரி சங்கங்கள் எல்லாமே அந்த சிபிஆர்னு சொல்லுவார்கள். ஒரு நபருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டாலோ அல்லதாலோ ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு உதவி செஞ்சு அதை காப்பாற்றக்கூடிய ஒரு நுண்கலையை எல்லாருக்குமே அதை கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த இதை நம்ம பள்ளிக்கூடத்தில் நடத்த போகிறோம். அதை நானே சொல்லித்தர எல்லாத்துக்கும். ஸோ இதெல்லாம் நர்சிங்களுடைய ஒரு அடிப்படை. ஸோ அந்த கோர்ஸில் சேர்ந்து பயன்பெற்று நீங்கள் சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும். நம் பள்ளி மேலும் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றியா.
நம் பள்ளியினுடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை பெற்றோர் ஆசிரிய கழக தலைவர், நமது பள்ளியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சுற்றுச்சுவர் கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே பழுதடைந்திருந்தது. அந்த பழுதடைந்த சுற்றுச்சுவரை சரி செய்து புதிதாக மீண்டும் அந்த சுற்றுச்சுவரை எழுப்பி, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு, விடுதிக்கு செல்லும் அந்த இரும்பு கேட்டை வந்து மிக சிறந்த முறையில் புதிதாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். பள்ளியினுடைய நலனில மிக அக்கறை கொண்டவர். எனக்கு இவரை பார்த்த உடனே என்ன நினைப்பு வரும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு நகர்மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருக்கக்கூடியவர், பள்ளிக்கூடத்தில் வந்து நடந்து வருவார். அவர் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே செருப்பு போட்டு வர்றது எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது, கில்ட்டியாக இருக்குன்னு அவர் முத சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் வண்டியில் வர மாட்டேன், 2 வீலர்லாம் வந்தார். ஆனால் அந்த 2 வீலரில் வர்றது அவருக்கு இந்த நம்ம படித்த பள்ளிக்கூடத்தில் இப்படி வருவதா அப்படிங்கிற ஒரு மனதில் அப்படி ஒரு எண்ணம் வருது. அப்படின்னா அந்த பள்ளியை அவர் எவ்வளோ தூரம் நேசிச்சிருப்பாரு அப்படிங்கிறத ஒரு ஆசிரியராகி எனக்கு இவ்வளோ நாள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரல. இவருடைய மனதிலிருந்து அந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருந்தது. பாடம் கற்றுக் கொடுக்குற நமக்கே இல்லாத சிந்தனை இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து, அதாவது வண்டியிலையோ அல்லது 4 வீலர் 2 வீலரில் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த உயர்ந்த சிந்தனை இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மண்ணை காலடி எடுத்து வைத்தோடனே அவருக்கு வருகிறது என்றால், அவர் மாணவ பருவத்தில் எவ்வளவு சிறப்பான முறையில் அவர் வந்து இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்குறோம். நிலையின் திரியான் அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பிரியுது என்று வள்ளுவன் சொல்லுவான். நிலையின் திரியான் அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பிரியுது அப்படின்னா, இப்போ இவர் வந்து இன்னைக்கு பதவியில் இருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாணவர் நிலையில் இருந்திருப்பார். அதாவது ஒரு நிலையில இருந்து மீண்டும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்த போதும் மீண்டும் அந்த பணிவு ஒரு மனதில் வருது பாருங்க. அதான் வள்ளுவன் சொல்றான். அதாவது நம்ம ஒரு உயர்ந்த, இப்ப இன்னைக்கு மாணவர்கள் நீங்களாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு வெறும் மாணவர்களா இருக்கிறீங்க, நாளைக்கு இதே மாதிரியே ஒரு பெரிய பதவியில ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அதிகாரியாக, ஒரு தொழிலதிபராக எவ்வளவு நிலைக்கு நீங்க வரலாம். அப்போ இந்த பள்ளியில வரும்போது உங்களுக்கு அந்த சிந்தனை வருதா அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சு. அந்த மாதிரி தன்னுடைய நிலையில மிக உயர்ந்த நிலையில இருக்கிற இவரு அடக்கத்தோடு வராரு. அதுதான் வள்ளுவன் எனக்கு நினப்புப்படுத்தினாரு. நிலையின் திரியான் அடங்கியான் தோற்றம். அதை தன் நிலையில இருந்து திரியாம, ஒரு பெரிய மனிதன் என்ற நிலையில திரியாம அடங்கி வாழுகின்ற அந்த மாட்சிமை, அந்த பெருந்தன்மை, அதனுடைய உயர்வு, அதனுடைய சிறப்பு மலையை காட்டிலும் மிக உயர்வானதுன்னு வள்ளுவன் சொன்னான். அப்படின்னா இது மாதிரியான சான்றோர்கள் வள்ளுவன் காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. அதனால வள்ளுவன் அப்படி ஒரு குறளை எழுதுவதற்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. இல்லைன்னா வள்ளுவனுக்கு அந்த சிந்தனை வந்திருக்காது. திருமதி கவிதா சங்கர் அவர்கள் எங்கள் ஊரை சார்ந்தவர். அது அவங்க வந்து எனக்கு வந்து ப்ரீகேஜி படிக்கும் போதே எனக்கு தெரியும். அவங்க சின்ன பாப்பாவா இருக்கும் போதே தெரியும். ரொம்ப ஜூனியர் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்க ஊரை சார்ந்தவங்க. அவருடைய பிரதர் மதிப்பிற்குரிய ராமசாமி அவர்கள்லாம் நாங்கள் ஊரில் வந்து ஆரியம்மன் கோயில்கிட்ட இருக்கிற அந்த அரச மரத்துக்களே செஸ் விளையாடுவோம். அவங்க பிரதர் செஸ் விளையாட்டுலாம் என்னோட கொஞ்சம் விருப்பமாக கலந்துக்குவார். 2 பேரும் அந்த மாதிரிலாம் மலர் நினைவுகள் அவர்களை பார்க்கும்போது வருது. அப்ப இந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் அப்படி ஒரு பாடத்தை, ஒரு பண்பட்ட தன்மையை இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களிடம் வளர்த்திருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆக இந்த பள்ளிக்கு ஏதாயனும் தன்னுடைய வாழ்நாளில சிறப்பான ஒரு செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று அவர் வருகின்ற ஒவ்வொரு முறையும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மாற்றி ஆகணும், புதிய கட்டடங்களை கட்டியாகணும், மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை நாம் உடனுக்குடனாக செய்தாக வேண்டும் என்ற மிகப்பெரிய அக்கறை உள்ளவர். அவர் நம்ம பள்ளிக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக கிடைத்திருப்பது உண்மையாலுமே நாம் வந்து கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 122வது பிறந்த நாள் விழாவில் நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார்கள். அது மட்டும் இல்ல, மேல்நிலை கல்வியில செவிலியர்னு சொல்லுவாங்க. அந்த செவிலியருங்கிற வார்த்தை நான் சங்க இலக்கியங்கள்ல நான் செவிலித்தாய்
அப்படிங்கிறதுல இருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். செவிலித்தாய், நற்றாய் செவிலித்தாய்ன்னு சொல்லுவாங்க. தலைவியினுடைய பெற்ற தாய்க்கு பேரு நற்றாய், அந்த நற்றாயினுடைய தோழிக்கு பேரு செவிலின்னு சொல்லுவாங்க. அழகான ஒரு தமிழ் வார்த்தை செவிலித்தாய். நற்றாய்க்கு இல்லாத சிறப்பு செவிலித்தாய் சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறார். செவிலி. நற்றாய்க்கு இல்லாத சிறப்பு செவிலித்தாய்க்கு உண்டு. நீங்க சங்க இலக்கியங்களை படிச்சீங்களா தெரியும். நற்றாய் வருத்தப்படாத வருத்தம் தலைவியை பிரிந்து செவிலித்தாய் வருத்தப்படுவார். சங்க இலக்கியத்துல ஒரு சிறப்பான பாத்திர பங்கு கிட்டத்தட்ட 2600 பாடல்களுக்கு மேல இருக்கிற அகப்பாடல்கள்ல ஒரு சிறப்பான ஒரு பாத்திர பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது செவிலித்தாய்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த செவிலியம் அப்படிங்கிற அந்த சொல்ல இலக்கியம் சங்க இலக்கியத்திலிருந்து அங்கிருந்து எடுக்கிறாங்க பாருங்க. அப்ப இந்த செவிலியம் மருத்துவர்களுடைய மிக பெரும் மதிப்புக்கு உரியவர்கள் செவிலியர்கள். நர்ஸ்ன்னு சொல்றோம், செவிலியர்கள். எந்த மருத்துவரும் பாத்தீங்கன்னா செவிலியர் இல்லாம எந்த மருத்துவராலும் பணியாற்ற முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மருத்துவத்துறையிலே மிக சிறப்பான பணியை அவங்க புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மருத்துவ படிப்பினுடைய மேல்நிலை கல்வி இன்னைக்கு நம்ம பக்கத்துல எந்த பள்ளிக்கூடத்திலையும் இந்த மாதிரியான ஒரு பாடப்பிரிவு இல்லை. இன்றைக்கு பெரும்பான்மையான மாணவர்கள் என்ன செய்யறாங்க, செவிலியம் என்ற படிப்பை விரும்பி எடுக்கிறாங்க. அது நம்ம பள்ளிக்கூடத்துல அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி. அந்த கோர்ஸ் இன்னைக்கு நமக்கு துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் பெருந்தகையில் அனைவரும். அது சிறப்பான ஒரு பாடப்பிரிவு செவிலியம். நீங்க +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். ஆனா அதற்கு முன்பாகவே நீங்க செவிலியம் படிச்சுட்டு ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு மீண்டும் நீங்க உங்களுடைய தகுதிப்படுத்திக்கலாம் என்ற நிலையில பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழா மற்றும் செவிலியம் என்ற புதிய மேல்நிலை பாடப்பிரிவுகளை துவக்கி வைப்பதற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்தான் சிறப்பு விருந்தினர்கள். அவரை நம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இன்னார் சங்கரையா அவர்களை சிறப்புரையாற்ற தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இருபால் மாணவர்கள் மற்றும் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அரசினர் மேல்நிலைப்பள்ளி அண்ணா சாலை ராசிபுரம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், முன்னாள் மாணவர் சங்க தலைவர், முன்னாள் மாணவர் சங்க செயலாளர், பள்ளி மேலாண்மை குழு, மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். செவிலியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு +1 +2க்கு ஒரு குரூப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது தலைமை ஆசிரியர் அவர்கள் அது சரியான நேரத்துல, இன்னும் சொல்ல போனா குறுகிய நாட்கள்ல நடைமுறைப்படுத்தியிருக்காரு இந்த பள்ளியில. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் மாணவ மாணவியர்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் என்பதை தமிழாசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னாரு. நிறைய உதாரணங்கள் குரலோடு எல்லாம் சொன்னாரு. கேட்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது எனக்கு. அதே மாதிரி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அவர்கள் அண்ணா பேசும்போதும் அவங்களும் அதே மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணாரு. இந்த குரூப் நியர்பை ஸ்கூல்ல எங்கேயும் கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். பிளஸ் இதோட யூட்டிலைசேஷன் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் கிடையாது, நெய்பர்ஸ்ல டே டு டே லைஃப்ல கூட இது தேவை அப்படிங்கறத சார் சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே நினைவுல நிறுத்தி மாணவர்கள் அனைவரும் இந்த குரூப்ல பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக இன்று காமராஜருடைய 122வது பிறந்த நாள் விழாவில் தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இன்னும் செம்மைப்படுத்த நாம் உறுதியேற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிமா. முனைவர் கவிதா சங்கர் அவர்கள். முனைவர்னா நீங்க டாக்டரேட் பண்ணியிருக்காங்க, PhD, அதாவது டாக்டர் ஆஃப் பிலாசபி. டாக்டர் ஆஃப் பிலாசபிங்கிறத தமிழ்ல முனைவர்னு சொல்லுவாங்க. மிகச்சிறந்த ஆய்வாளர், மிகச்சிறந்த ஆங்கில சொற்பொழிவாளர். இவங்களை பார்க்கும்போது ஒரு முறை அங்கே ப்ரேயர் நடந்துட்டு இருந்தது. அந்த ப்ரேயர்ல நம்ம வழக்கமா என்ன சொல்லிட்டு இருந்தது தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் ப்ரேயர் முடிச்சோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல
ஆமா, ஸ்கூல் டிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க நுட்பமா கவனிச்சு 10 வருஷம் நான் வந்து எனக்கு அந்த சிந்தனையே கிடையாது. என்னடா அது நீங்க பாருங்க, அதான் அந்த நுட்பம்னு சொல்றது. நுட்பங்கிறது என்ன, பிரேயர் முடிஞ்சோடனே பள்ளி கலையலாங்கிற மாதிரி அந்த ஆர்டர் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது, ப்ரேயர் டிஸ்கஷன் சொல்லணும் அப்படின்னு எனக்கு 10 வருஷமா இவங்க பார்க்கும் போதெல்லாம் அப்படி ஒரு எனக்கு அந்த என்ன வரும். அருமையான ஒரு சிந்தனை பாருங்க, அது எவ்வளவு நுட்பமா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் அந்த அளவு, அதான் முனைவர்னு சொல்றது. ஆக அந்த மாதிரி நுட்பமான நுண்மான் நுழைபுலம் இல்லால் மண்மான் எழில் பாவை எட்டுன்னு வள்ளுவன் சொல்ற மாதிரி நுட்பம், நுண்மான் என்ற நுட்பம், நுணுக்கம் அவர்களிடம் இருக்கிறது. மிகச்சிறந்த ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அதனால நம்ம பள்ளிக்கு இன்றைக்கு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இன்னொரு நாளைக்கு அவங்க விரிவான ஒரு சொற்பொழிவை வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய செல்வராஜ் ஐயா அவர்கள் காமராஜர் ஐயாருடைய 122வது பிறந்தநாள் விழாவிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் மாணாக்கியர் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அன்னை தமிழுக்கு என் வணக்கம், அன்னை பாரதத்திற்கு என் வணக்கம். அரசு மேல்நிலைப்பள்ளி அண்ணா சாலையின் காமராஜர் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வரவேற்புரை நல்கிய முதுகலை ஆசிரியர் சேகரையா அவர்களுக்கும், தலைமை ஏற்று அமர்ந்திருக்கின்ற உயர் திரு தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கின்ற ராசிபுரம் நகர் மன்றத்தினுடைய சேர்மன் ராசிபுரம் அவர்களையும், நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஐயா அவர்களையும், மேலும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஐயா கேப்டன் ஐயா அவர்களையும், மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இருபால் மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் காமராஜர் பிறந்த தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காமராஜரை பற்றி தொகுப்புரையில் ஆற்றுகின்ற கண்ணனையா நிறைய சொல்லிட்டாங்க. அதற்கு மேலும் சொன்னா அவர் சொன்னதுதான் ஐயா சொல்றாங்க அப்படின்னு ஆயிரும். இப்ப வாழ்ந்து மறைந்த காமராஜரை பற்றி கண்ணன் ஐயா சொல்லுகின்றார். நம் பள்ளிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காமராஜர், அதாவது காமராஜர் விழா என்றால் ஒரு சிறப்பு விருந்தினர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நாம் கரவொலி கைத்தட்ட வேண்டும். ஆனால் அது ஏனோ மௌனமாக அங்காங்கு பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்காக நமது கேப்டன் ஐயா அவர்களும், உயர் திரு சங்கர் ஐயா அவர்களும், கவிதா மேடம் அவர்களும் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். 3 ஆண்டுகளாக பள்ளி ஆண்டு விழா என்றால் அறுசுவை உணவு அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எவ்வளவு வேண்டாலும் 1000 பேர் இருக்கட்டுமா, இல்லைங்க 2000 பேர் உயர்ந்த உள்ளம் வாழுகின்ற ஒரு காமராஜராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயர் திரு நமது பிடிஏ தலைவர் சங்கர் ஐயா அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நகர்மன்ற தாய் அவர்களுக்கும் இன்னும் அதிகமான கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நமது மருத்துவர் ஐயா, முன்னாள் மாணவர் சங்கம், நான் இந்த பள்ளிக்கு வந்த ஆண்டு முதல் 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பரிசு பொருளை உங்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அதற்கு நன்றி செலுத்தும் வகையிலே ஐயா அவர்களுக்கும் நீங்கள் பலத்த கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நாடக விழாவில், கலை திருவிழாவில் சென்னை போகணும். கிட்டத்தட்ட அந்த டிராவல்ஸ் வண்டி வேனுக்கு 30,000 தேவை. நான் முதலாக நமது பிடிஏ தலைவர் அவர்கள் வந்திருந்தார்கள். ஐயா சென்னை செல்வதற்கு பணம் வேண்டும் என்று சொன்னேன். உடனே 5,000 எடுத்து கொடுத்தார்கள். அடுத்து நமது கேப்டன் ஐயா 5,000 எடுத்து கொடுத்தார்கள். நமது ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கொடுத்த பணத்தினால் கிட்டத்தட்ட 35,000 செலவு செய்து நம் மாநில அளவிலே நாம் சென்று அந்த சிறப்பிடம் பெற்று வந்தோம். அப்படி மாணவருக்கு என்ன தேவை என்றால் என்னிடம் வாருங்கள் என்று இந்த பள்ளி வளாகம் தூய்மையாக இருப்பதற்கும் அவர் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதும், மேலும் இங்கு பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் அறையிலிருந்து நுழைவாயில் வரைக்கும் அந்த தூய்மையான டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஐயாருடைய ஆலோசனைப்படிதான். ஐயாவிடம் இந்த காமராஜர் பிறந்த நாள் விழாவில் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். பிடிஏ தலைவர் ஐயா அவர்களுக்கும், நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும், கேப்டன் ஐயா அவர்களுக்கும் எப்படியாவது இந்த நுழைவாயிலை, நூற்றாண்டு நுழைவாயிலை
மிக விரைவிலே நீங்கள் திறந்திட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். அது எங்களுக்கு ஒரு சின்ன குறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நூற்றாண்டு நினைவு நுழைவாயிலை விரைவில் திறக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற கல்வி மேலாண்மை குழுவை சார்ந்தவர்களும் சரி, அடுத்து நமது பள்ளியினுடைய பெற்றோராசிரியர் சங்க தலைவர் அவர்களும் தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெறாத அளவில் எல்லா பள்ளிக்கூடத்திலும் இனிப்பு தான் வழங்குவாங்க, மிட்டாய் வழங்குவாங்க. நமது பள்ளியில் பார்த்தீங்கன்னா நமது பிடிஏ தலைவர் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் சேலத்தில் லட்சுமி விலாஸ் இனிப்பகத்தில் இருந்து அனைவருக்கும் லட்டு வாங்கி வந்து இருக்கிறார்கள். சுவையான லட்டு, பெரிய லட்டு. அதற்கு பலமான பாராட்டுகளையும் கைத்தட்டுகளையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதெல்லாம் பத்தாது. ஏன்னா நானும் ஒரு சின்ன கொழுந்து மிட்டாய்க்காக ஏங்கி இருக்கிறேன், நின்றுக்கிறேன். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லட்டை அது கவரோட யாரும் தொற்றக்கூடாது பேக் பண்ணி அற்புதமாக வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு அரசு மேல்நிலை பள்ளி அண்ணா சாலையின் சார்பாக நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காமராஜரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கண்ணன் ஐயா சொல்லிவிட்டார்கள், நமது மேடம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் சில வரிகள் எழுதியிருக்கிறேன், அதை உங்கள் முன்னால் பாடி நான் விடைபெறுகிறேன். காமராஜா எங்கள் காமராஜர், காமராஜர் எங்கள் காமராஜர், கல்வி தாய் பெற்றெடுத்த காமராஜர், கல்வி தாய் பெற்றெடுத்த காமராஜர், கருணையின் வடிவமே காமராஜர், கருணையின் வடிவமே காமராஜர், காந்தி வழியில் நடந்தவரே காமராஜர், காந்தி வழி நடந்தவரே காமராஜர், காமராஜர் எங்கள் காமராஜர், கல்வி தாய் பெற்றெடுத்த காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், கல்லாமையை இல்லாமை செய்த காமராஜர், காமராஜர் எங்கள் காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், கல்யாணம் இல்லாமல் வாழ்ந்த காமராஜர், கல்யாணம் இல்லாமல் வாழ்ந்த காமராஜர், கலங்கரை விளக்கமாக விளங்குகின்ற காமராஜர், காமராஜர் எங்கள் காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், பட்டி தொட்டி எல்லா பள்ளிகளை திறந்தார் காமராஜர், பட்டி தொட்டி எல்லா பள்ளிகளை திறந்தார் காமராஜர், மதிய உணவு தந்தவரும் காமராஜர், மதிய உணவு தந்தவரும் காமராஜர், மக்கள் மனதில் நின்றவரும் காமராஜர், பள்ளி சீருடை தந்தவரும் காமராஜர், ஏற்ற தாழ்வுகளை விரட்டியவர் காமராஜர், பள்ளி சீருடை தந்தவரும் காமராஜர், ஏற்ற தாழ்வுகளை விரட்டியவர் காமராஜர், காமராஜர் எங்கள் காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், கல்லாமையை இல்லாமல் செய்தவரும் காமராஜர், காமராஜர் எங்கள் காமராஜர், அன்னை சிவகாமியின் புதல்வரே காமராஜர், அன்னை தமிழகத்தின் முன்னாள் முதல்வரே காமராஜர், அன்னை தமிழகத்தின் முன்னாள் முதல்வரே காமராஜர், காமராஜர் எங்கள் காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், கல்லாமை இல்லாமை செய்த காமராஜர், காமராஜர் எங்கள் காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர். வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய பாடப்பிரிவிலே செவிலியம் பாடப்பிரிவிலே சேர்ந்துள்ள மாணவிகள் மாணவ கண்மணிகள் வாங்க, முன்னாடி வாங்க. செவிலியம் நர்சிங் நர்சிங்ல
தனலட்சுமி, அடுத்து கருணாஸ், மிதுலா, முகிலா, பிரியதர்ஷினி, ரேச்சல், சாரதி, தேன்மொழி, யுவாசினி, குழந்தைங்களுக்கு வகுப்பாசி மூலமா தகவல் மட்டும் சொல்லிடுங்க. மாணவர்கள் 4 பேருக்கு 6ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் வாங்க. 6ஆம் வகுப்பு மாணவர்கள் இனிப்பை வாங்கிக் கொள்வதற்கு முன்னாடி இருக்க ஒரு 4 பசங்க வாங்க. வாங்கப்பா வாங்க. ஒரு 4 பசங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்கண்ணே. ஒரு கிளாஸே கொடுத்துருங்க. வகுப்பாசிரியர் 6ஆம் வகுப்பு ஃபுல்லா கொடுத்துருங்க. அந்த கிளாஸ் மூலமா பையன் போய் சேர்ந்துருக்காங்க. எல்லா கிளாஸும் ஐயா நீங்க எந்த வகுப்புப்பா? தம்பி தம்பி 6th ஏவில் எத்தனை பேர் வாங்கியிருக்கா? 3 4 5 குறைச்சிருந்த 6th ஏவுக்கு. இனிப்புகள் வழங்கிய மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக, தலைமையாசிரியர் பெருமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தில் சொன்ன மாதிரி பாட்டாவே படிச்சிட்டியா அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வருவது போல ஐயா காமராஜரனுடைய சிறப்புரையை நமது உதவி தலைமையாசிரியர் செல்வராஜ் அவர்கள் பாட்டாவே படிச்சிட்டார். மிக சிறப்பான கருத்துக்களை கொண்ட அந்த பாட்டை மாணவர்களுக்கு பாடியதற்கு நன்றி. இந்த நிகழ்வினுடைய இறுதி கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். கர்ம வீரர், ஏழை பங்காளர், கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் ஐயா காமராஜரனுடைய 122வது பிறந்த தினம் தமிழகம் முழுக்க மிக சிறப்பான முறையில் பள்ளிகளில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் நமது பள்ளியிலே செவிலியம் என்ற புதிய மேல்நிலை கல்வியானது இன்று மிகச் சிறப்பான முறையில் துவங்கப்பட உள்ளது. இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் நமது பள்ளியினுடைய பெருந்தகைகள் வந்திருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக அலங்கரித்துள்ளார்கள். இந்த விழாவினுடைய இறுதி நிகழ்வாக நன்றி உரை வழங்க திருமதி பா கவிதா, உடற்கல்வி இயக்குனர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அவையிலே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக இந்த காமராஜர் பிறந்த நாள் விழா மற்றும் செவிலியம் பாட பிரிவு துவக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை வழங்கிய திரு கா சேகர் முதுகலை ஆசிரியர் பொருளியல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு தலைமையுரையாற்றிய நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே முன்னுரை ஆற்றிய நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவர் திரு கேப்டன் மருத்துவர் சதாசிவம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு வரதராஜ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சியிலே முழு அக்கறை கொண்டு நம் பள்ளியினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் முழு மனதோடு கலந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்விற்கும் உறுதுணையாக நிற்கின்ற நம் பள்ளியினுடைய பெற்றோராசிரியர் கழக தலைவர் திரு NR சங்கரையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ராசிபுரம் நகர மன்றத்தினுடைய தலைவர் திருமதி கவிதா சங்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்றிய திரு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய
வழங்கிய நம் பள்ளியினுடைய தமிழாசிரியர் திரு கண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த விழாவிற்கு பெரும் உறுதுணையாக இருந்த நம் பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.